அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜூலை மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 5வது ராசி சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய ஜென்மஸ்தானத்துல கேது, நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. பட் குருவுடைய பார்வை நமக்கு சுபத்துவமா இருக்கு. அடுத்தது 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகமும் கன்ஜக்ஷன்ல மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். அடுத்து இந்த மாதத்துல கரெக்டா 4ஆம் தேதி சுக்கிரன் நம்மளோட ராசிக்கு பயிற்சியாகி கேதுவோடு வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து 7ஆம் தேதி, அதாவது ஜூலை 7ஆம் தேதி புதன் பகவான் வக்ரத்திலேயே மிதுனத்துக்கு பயிற்சியாகி சூரியனோட வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு. மேலும் புதன் வந்து அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடும் இருப்பாரு. மேலும் 23ஆம் தேதி புதன் வந்து வக்ரத்தில் இருக்கக்கூடியவர் வக்ர நிவர்த்தியும் ஆயிடுறாரு. அடுத்து ஜூலை 16ல சூரியன் வந்து நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மேலும் சூரியன் குருவோட வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு. சிவராஜ யோகத்தை கிரியேட் பண்றாரு. அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா கரெக்டா 26ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் ஆயிடுறாரு. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆகிறது நமக்கு ஒரு வகையில அட்வான்டேஜ் தான், பெருசா டிஸ்அட்வான்டேஜ் இல்ல. சோ இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான கிரகநிலை. இப்ப இந்த ஜூலை மாத ராசி பலனை நம்ம இப்ப தெளிவா பார்க்கலாம். முதலாவதா இந்த ஜூலை மாதத்துல சிம்மத்துக்கு நம்ம கொடுக்கறது என்னன்னாக்கா, ஜென்மத்துல கேது, ஆல்ரெடி நிறைய குழப்பம், தெளிவா முடிவெடுக்க முடியல, உங்களுக்கு உங்க மேலேயே சந்தேகம், சரியான பாதையில தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மாதிரி செல்ஃப் டவுட் அதிகமா இருக்கு. இப்ப செவ்வாயுடைய பார்வையும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகுது ஜென்மத்துல. எனவே இந்த மாதத்துல கோபம், அவசர முடிவு, அவசர மாற்றம் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதிகமா கோபம் வரும் இந்த மாதத்துல. ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும். சிந்தனை வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். முடிவு எடுக்கிறதுல குழப்பம் நிறைய இருக்கும். இது பண்ணுவோமா அது பண்ணுவோமான்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி நிறைய சாய்ஸ் இருக்கும். எதை சூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். மென்டலி கொஞ்சம் டார்ச்சர் அதிகமா தான் இருக்கு. ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் கோபம், உடைய அவசர மாற்றம், அவசர முடிவு, கோபத்துல எடுக்கக்கூடிய முடிவு இதெல்லாம் குறைச்சிக்கிட்டா அந்த மாதம் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்த 12ல குரு உச்சம். அதாவது குரு வந்து 12ஆம் இடத்துல இருந்தாக்கா ஒன்னு இடமாற்றத்தை கொடுப்பாரு. வெளிநாடு யோகம், வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், பணி மாற்றம், இது மாதிரி ஒரு இடமாற்றத்தை கொடுத்துரும். அந்த இடமாற்றத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப டார்ச்சரா இருக்கும். மைண்ட் வந்து நீங்க சொல்றதை கேட்காது. ஸோ நீங்க வந்து ஒரு இடம் மாறுறது, புதிய மனிதர்களை சந்திக்கிறது, புதிய இடங்களுக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த இடம் மாற்றத்துக்கு தயாராகிறீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு உண்டு. முயற்சி பண்ணா நல்ல செய்தி கிடைச்சிடும். இந்த மாதத்துல செலவு கண்ணாபின்னான் இருக்கும். வருமானம் வருதோ இல்லையோ செலவு ரெடியா இருக்கும். ஸோ அதிக செலவு உண்டு. அந்த செலவை செய்யறதுக்கு கடன் வாங்கியாச்சும் இந்த செலவு செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனை கொடுத்துரும். அதனால பொருளாதார ரீதியா கொஞ்சம் பிளான் பண்ணி உங்களுடைய மாற்றங்களை செய்யறது ரொம்ப நல்லது. மேலும் அளவுக்கு மீறிய கடன், தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன், இதெல்லாம் வாங்கி லாக் ஆயிடாதீங்க. கடன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 6ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல. பணம் கடன் உதவி கொடுக்குறீங்கன்னா கொடுக்குற பணம் கைக்கு திரும்ப வராது. ஆல்ரெடி கொடுத்ததை வாங்குறதுக்கு படாதபட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நேரம் தான் இது. எனவே கொடுத்தல் வாங்கல், பணம், பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். விரைய செலவு கண்ணாப்பின்னான் இருக்கு. நல்ல செலவுகளை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஒரு வீடு கட்டுறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, உங்களுடைய தேவையான பொருட்கள், உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கையில இருக்கிற பணம் தண்ட விரைய செலவா கரைஞ்சிரும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல ஆடம்பர செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அதுல கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் நம்ம பார்க்கும்போது 10ஆம் இடத்துல செவ்வாய், அது அந்த அளவுக்கு நல்லதே கிடையாது. 10ல இருக்கிற செவ்வாய் வந்து ஒரு மாதிரி தொழில் உத்தியோகத்துல சுமையை கொடுத்துரும். இது 10ஆவதுக்கு சனி பார்வை வேற 10ஆம் இடத்துல இருக்கு. எனவே வேலை உத்தியோகத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உடைய தொழில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புதிய முதலீடுகளை இந்த மாதத்துல பர்டிகுலரா அவாய்ட் பண்ணிடுங்க. பெருசா பாசிட்டிவா இல்ல. அதே போல வந்து மெயினா நம்ம பாக்குறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசர முடிவு, அவசர மாற்றங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமா இந்த மாதத்துல நான் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலான் இருக்கேன், பழைய வேலையை விட்டு புதுசா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னாக்கா இந்த மாதம் அதுக்கு ஃபேவரா இல்ல. அதனால இருக்கிற வேலையை தக்க வச்சு நகர்த்துறது ரொம்ப நல்லது. அடுத்த தொழில் ரீதியா புதிய மாற்றம், புதிய முதலீடு இதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த மாதத்துல அதெல்லாம் வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற தொழில், இருக்கிற வேலையை
கொஞ்சம் சின்சியரா பாக்குறது ரொம்ப நல்லது. சுமை அதிகமா தான் இருக்கும், பாக்குற வேலை பிடிக்காது, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும், பிரஷர் அதிகமா இருக்கும், மேல அதிகாரிகளுடைய தொந்தரவு அதிகமா இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்களோட ஒத்து போகாது, ஒரு மாதிரி எல்லாரும் நம்மளே கார்னர் பண்ற மாதிரி ஒரு ஃபீல்னஸை கொடுக்கும். பட் எதையும் பெருசா உங்க மூளைக்கு ஏத்துக்காதீங்க. வேலையில இருக்கிற பிரஷர் வேலையோட விட்டு வந்துருங்க. அங்க இருக்கிற பிரச்சனைய, அங்க இருக்கிற சுமைய உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல வந்து திணிக்க வேண்டாம். எனவே வேலையில சுமை உண்டு, மேனேஜ் பண்றது தயாராயிடுங்க. தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத பதட்டம், பயம், கவலை இதெல்லாம் இந்த மாதத்துல குறைச்சிக்கிட்டீங்கன்னா அந்த மாதம் இன்னும் உங்களுக்கு பெட்டரா மாறும். அடுத்தது குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சனி பார்வை. குடும்பத்துல ஆல்ரெடி வாக்குவாதமா தான் போயிட்டு இருக்கு, எதுவும் சிறப்பா சொல்ற மாதிரி இல்ல, குடும்பத்துல சுமை அதிகமா இருக்கு, செலவு அதிகமா இருக்கு. எனவே இந்த மாதம் பர்டிகுலரா நம்ம பார்க்கும்போது 2ஆம் அதிபதி உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுறாரு, ஆட்சி ஆயிடுறாரு. எனவே குடும்ப ரீதியா இருக்கிற அதிகப்படியான சுமை இந்த மாதத்துல ஒரு 10ஆம் தேதிக்கு பிறகு நியூட்ரல் ஆகும். பெரிய பிரச்சனை, பெரிய குழப்பம், குடும்பத்துடைய ஆதரவு இல்ல, ஒத்துழைப்பு இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு பிறகு அது சரியாயிடும். பட் ஃபேமிலி ரீதியா அக்கறை தேவை, பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை தேவை, தேவையில்லாத வாக்குவாதம், கருத்து போறத குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சொல்லிட்டு தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ, கல்வி ரீதியாகவோ இடமாற்றம் ஆயிடுறது ரொம்ப நல்லது. ஃபேமிலி கூடயே நீங்க இருக்கீங்கன்னா பேச்சுல ரொம்ப நிதானம் தேவை. அடுத்தது வந்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. திருமண முயற்சிக்கு இந்த மாதம் பெருசா ஃபேவரா இல்ல. சோ இந்த மாதத்தை திருமண முயற்சி அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த அத்தனை விஷயத்திலயும் இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பார்வையில தான் இருக்காரு. பட் அது செமி தான். ஒண்ணு திருமணம் ஆகுது அப்படின்னாக்கா திருமணம் ஆனதும் நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் பிரிந்து ஆளாளுக்கு ஒரு திசையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அப்ராடு போறது அல்லது தொழில் உத்தியோக ரீதியா ஊர் மாற்றம், இடமாற்றம் அடைகிறது, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணத்தினால பிரிச்சு வைக்கும். அப்படி ஒன்னா இருக்கீங்கன்னா ஒரு மாதிரி மன வருத்தத்தை கொடுத்துரும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி அவாய்ட் பண்றது நல்லது, பெருசா ஃபேவரா இல்ல. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம், அனுசரிப்பு இதெல்லாம் அதிகமா தேவை. கொஞ்சம் பொறுமையோட செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த மாதத்துல மெயினா ஃபேமிலி ரீதியா நம்ம பார்க்கும்போது இளைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, இவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள், வருத்தங்கள் எல்லாம் சரியாகும். இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா சொல்லலாம். அடுத்தது நம்ம இந்த மாதத்துல மெயினா பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு. சூரியன் புதன் நினைவு உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதத்துல எல்லாமே சாதகமா இருக்கு. நிறைய பேருக்கு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலத்தில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது. ஆசைப்பட்ட படிப்பை சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கான சூழ்நிலையும் உருவாகுது. 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. சனி பார்வையில் இருக்காரு, பட் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பாக்குற ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா அதிக யோசனை, குழப்பம், தயக்கம், பயம். இது பண்ணா நம்மளால அதை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இந்த கோர்ஸ் நம்ம எடுத்தோம்னாக்கா நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இதுல நிறைய டஃப் இருக்குன்னு சொல்றாங்களே, ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குன்னு சொல்றாங்களே, இது நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் அதிகமாகும். இந்த மாதத்துல ஒன்ஸ் நீங்க ஒரு விஷயத்த சூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாரு சொல்றதையும் காதுல வாங்காதீங்க. நீங்க மாட்டு முன்ன நோக்கி போயிட்டே இருங்க. அதுல உங்களால கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். உங்களால முடிகிற விஷயத்தை தான் இறைவன் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறாரு. உங்களால எதை செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை தான் இறைவன் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு. அதனால கான்பிடண்டா இருங்க. நீங்க ஆசைப்படுறது, நீங்க சூஸ் பண்றது எல்லாமே கரெக்டா இருக்கும். கரெக்டான பாதையில தான் போவீங்க. உங்களுக்கு எது விதிக்கப்படுதோ அதுதான் உங்களை தேடி வரும். அதனால ஒன்ஸ் நீங்க ஒரு விஷயத்த சூஸ் பண்ணிட்டீங்கன்னா குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க. ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நீங்க மட்டும் நோக்கி போயிட்டே இருங்க. பேசுறவங்க என்ன வேணா சொல்லட்டும், உங்களை குழப்பி விடுறதுக்கு நிறைய, அதாவது நமக்கு இந்த கோச்சாரம் சரியில்லைனாக்கா நம்மளை குழப்பி விடுறதுக்கு, நம்மளை ப்ராப்ளத்துல இழுத்து விடுறதுக்கு நம்மளை சுத்தி உள்ளவங்க ரெடியா இருப்பாங்க. அதுதான் அந்த கோச்சாரம் சொல்றது. சந்திரன்னாக்கா புற சூழ்நிலை, லக்னம்னாக்கா நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆத்மா, நம்முடைய உயிர், நம்முடைய விதி. சோ சந்திரன் சார்ந்து பாக்குறது தான் ராசி பலன். எனவே சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது, விச் மீன்ஸ் கோச்சாரம் நமக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கும் போது நம்மளை சுத்தி இருக்கிற பீப்புள் நம்மளை குழப்பி விட்டுருவாங்க, நமக்கு தப்பான டைரக்ஷனை கொடுத்துருவாங்க, நம்மளை பயமுறுத்தி விட்டுருவாங்க, நம்மளோட பிரச்சனையில இழுத்து விட்டுருவாங்க. அதுதான் கோச்சாரம் சொல்றது. ஜஸ்ட் நீங்க ஒரு விஷயத்துல தெளிவாயிட்டீங்க, உங்க விதி உங்களை கரெக்டா இழுத்துட்டு போயிட்டு ஒரு விஷயத்த நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் யார் சொல்றதையும் கேட்காம நீங்க மாட்டு போயிட்டே இருங்க. அது நிச்சயமா உங்களுக்கு சாதகமான பலன் காத்துக்கிட்டு இருக்கு. எனவே கல்வி ரீதியா எல்லாமே சுபத்துவமா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. குழப்பத்தை குறைச்சி தைரியத்தை வரவழைச்சு நீங்க மாட்டு முன்னோக்கி போனீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்டை நீங்க இந்த நேரத்துல அறுவடை செய்யலாம். அடுத்தது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு நான் பெரிய சேலஞ்சிங்கா பாக்குறது உங்க மனசு தான். ஹெல்த் எல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகுது. பெரிய பிரச்சனையில இருந்து, கண்டத்துல இருந்து மீண்டு வந்துட்டீங்க. குரு பார்வை உங்களை எல்லாத்துல இருந்து காப்பாத்துது. தேக ஆரோக்கியம் மேன்மை அடையுது. பழைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுது. பட் உங்க மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் அந்த பிரச்சனை முழுசா கியூர் ஆகல,
என்னால அதுல இருந்து மீண்டு வர முடியல, இன்னும் பழைய விஷயத்தையே திரும்ப திரும்ப அசை போட்டுக்கிட்டே இருக்கு, ஒரு பயத்தை கொடுக்குது, ஒரு கவலை உணர்வை கொடுக்குது, ஒரு தயக்கத்தை கொடுக்குது, ஹெல்த் இன்னும் நமக்கு பாதிக்கப்பட்டுட்டு அப்படின்னு மன ரீதியா ஒரு மாதிரி ஒரு உறுத்தலை கொடுக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை, பட் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. எனவே ஹெல்த்ல பிரச்சனை இல்லை, உங்க மனசுல பிரச்சனை இருக்கு. அதை சரி பண்றதுக்கு செல்ஃப் ஹீலிங் பண்ணுங்க. தினமும் பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்க. நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், நான் ரொம்ப வலிமையா இருக்கேன், நான் என்னுடைய இலக்கு நோக்கி முன்னோக்கி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை உங்களுக்குள்ள நீங்க திரும்ப திரும்ப காலை மாலை இருவலையும் சொல்லுங்க. சயின்டிபிக்கலி அது உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பா தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிம்மம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை நீங்க ரிப்பீட் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிட்டு முன்னோக்கி உங்களால போறதுக்கான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிக்க முடியும். எனவே தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படல, ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதத்துல நான் சொல்ல வேண்டியது, நெகட்டிவா திங்க் பண்றதை விட்டிங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா மாறிடும். ஸோ ஹெல்த் ரீதியா பெருசா எதுவும் வார்னிங்கா தெரியல. கோபத்தை குறைச்சிக்கோங்க. பிளட் பிரஷர் அதிகமாகுது. சுக்கிரன் கேது இணையறதுனால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இனிப்பு பலகாரங்கள்லாம் கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க. ஸோ ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துட்டா போதும். ஜென்ரலா நீங்க தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் உங்க ரெகுலர் ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமா யோகா, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் அப்படின்னு சொல்றோம், அந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்க, ரொம்ப நல்லது. இப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு, ஒரு யோகா சென்டர் இருக்கு அப்படின்னா அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது, இந்த மாதத்துல வேற ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படின்னாக்கா எதுவும் பெருசா டிஃபிகல்ட்டியா தெரியல. வண்டி, வீடு, வாகனம் இதுல எல்லாம் எதுவும் பெருசா ப்ராப்ளமேட்டியா எதுவும் தெரியல. தாயார் சார்ந்த விஷயமும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கு, அதுவும் உங்களுக்கு பெருசா பாதிப்பா தெரியல. தந்தை சார்ந்த விஷயமும் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு. தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயமும் அதுலயும் எதுவும் பாதிப்பு தெரியல. மதத்துல மெயினா இளைய சகோதரத்துவம், திருமணம் ஆகியிருந்தா வாழ்க்கை துணை, அப்படி இல்லைன்னா நண்பர்கள், நட்பு வட்டாரம். திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்கன்னா நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இதை மட்டும் மேஜரா நீங்க கவனிச்சுட்டா போதும். மற்ற எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. ஓவரால் அந்த ஜூலை மாதம் ஒரு மாதிரி மென்டல் பிரஷர் கொடுக்குது, பட் மேனேஜ் பண்றீங்க. நான் சொல்லியிருக்கேன், அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், தியானம், யோகா உங்களை எனி டைம் பிஸியா வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஷெட்யூலை கிரியேட் பண்ணி நீங்க பயணிக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு மேஜர்லி எந்த பாதிப்பும் இல்லாம அந்த மாதத்தை அழகா கடந்து வந்துடலாம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.